எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். மலபார் ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்கோட ரெசிபி நம்ம பார்க்க போகிறது. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். கறி ஊற்றி தான் நம்ம சாப்பிட்றது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி, இட்லி அரிசி கிடையாது, நம்ம தோசைக்கு எடுக்கிற அதே பச்சை அரிசி ஒரு கப் அளவுக்கு நல்லா கழுகி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசியில் நமக்கு 5 to 6 முட்டை சுருக்கு செஞ்செடுக்க முடியும். 2 to 3 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். அரிசி கூடவே 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 முட்டை அது கூடி சேர்த்து நம்ம இது ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. அரிசி நல்லா ஊறனதா. அது கூடவே முட்டை கூடி சேர்க்கும் போது நமக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு கிடைச்சிடும். இது ரொம்ப கட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த ஒரு திக்னஸ் கரெக்டாக இருக்குது, அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவனது சேர்த்துருக்கு. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கேரட்டு பச்சை மிளகாய் சேர்க்காமையும் நம்ம இது செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் கேரட்டு பச்சை மிளகாய் சேர்க்கும் போது இந்த முட்டை சோர்க்கிற டெக்ஸ்டர் மாறிடும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் நல்லாயிருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கட்டியாக இருக்கிற இட்லி மாவு பதத்துக்கு தான் இந்த ஒரு பேட்டர் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. முட்டை சுருக்க செஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மீடியம் சூடில் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கரண்டி ஃபுல்லாக மாவு அதுக்குள்ளே ஊற்றிருக்கு. ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது நல்லா பொரிஞ்சு தனியே பொங்கி வந்துடும். இதே மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும் போது சூடாக இருக்கிற எண்ணெய் ஒரு ஸ்பூனில் எடுத்து இதே மாதிரி மேலே ஸ்பீடில் ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு மேலேயும் நல்லா பொங்கி வந்துடும். நல்லா பொங்கி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது. முட்டை சேர்த்து மாவு கலக்கி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். மேலே வந்து ஒரு கோல்டன் எல்லோ கலர் வரும்போதே உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்துடும். ஆனால் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறம் பொங்கி வரும்போது மேலே கொதிக்கிற எண்ணெய் ஸ்பூனில் ஊற்றுறதுக்கு மறக்காதீங்க. எண்ணெய் ஊற்றாமல் இருந்தால் நல்லா பொங்கி வராது. நம்ம முட்டை சுருக்க எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சிருக்கு. இது சூடோடே சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இது இங்கே நம்ம கறி ஊற்றி தான் சாப்பிட்றது. கறி இல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக ஒன்றும் இல்லை, ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஒரு முட்டை சுருக்கையோட ரெசிபி தான் இது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.